நடிகை நயன்தாராவுக்கு எதிராக நடிகர் தனுஷ் தொடர்ந்த வழக்கின் மீது ஜனவரி 22 இறுதி விசாரணை நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெட்ஃபிளிக்ஸ் தரப்பில் விசாரணை தள்ளி வைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ரூபாய் 10 கோடி இழப்பீடு கேட்டு நடிகை நயன்தாராவுக்கு எதிராக நடிகர் தனுஷ் தொடர்ந்த வழக்கு ஜனவரி 22 இறுதி விசாரணை நடத்தப்பட இருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். ரமேஷ்குமார், விவரங்கள். நயன்தாரா தனது திருமண ஆவணப்படத்துல நடிகர் தனுஷின் ஒண்டர் பார் நிறுவனம் தயாரித்த அந்த நானும் ரவுடிதான் என்ற படத்தோட அந்த படப்பிடிப்பு காட்சிகளை அனுமதியின்றி பயன்படுத்தியதாக கூறிதான் 10 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்கவும் அந்த காட்சிகளை அந்த நெட்ஃபிளிக்ஸ் ஆவணப்படத்துல பயன்படுத்தி தடை விதிக்க கோரியிருந்தான் அந்த ஒண்டர் பார் நிறுவனம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்கு என்பது தாக்கல் செய்யப்பட்டு விசாரணை என்பது நிலுவையில் இருக்கிறது. இந்த வழக்கு தான் நீதிபதி அப்துல் குத்தூஸ் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தபோது நெட்ஃபிளிக்ஸ் தரப்புல இந்த வழக்கை தள்ளி வைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டது. அதற்கு காரணம் என்னவென்றால் தனுஷ் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட பதில் மூலம் நேற்று தான் தங்களுக்கு வழங்கப்பட்டதாகவும், எனவே அதை படித்து பார்த்து மூத்த வழக்கறிஞர்கள் இதில் ஆஜராகி விவாதிட வேண்டும் என்பதனால் வழக்கு விசாரணை தள்ளி வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டது. அப்போது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த தனுஷ் தரப்பு வழக்கறிஞர் PS ராமன் இந்த வழக்கில் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு கால அவகாசம் கேட்பதாகவும், எனவே அந்த இடைக்கால மனு மீது ஒரே விசாரணையை நீங்கள் நடத்த வேண்டும் என்று அவரது தரப்புல கேட்கப்பட்டது. இதையடுத்து நீதிபதி வழக்கின் விசாரணை ஜனவரி 22 தள்ளி வைத்து இதுல நீ கால அவகாசம் கேட்கக்கூடாது என்றும் அனைத்து மனுக்கள், அதாவது இடைக்கால மனுக்கள் மீது அன்று வழக்கு விசாரணை நடத்தப்பட்டு உரிய உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார். ரமேஷ்குமார், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.